சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த ஏசாயா 54 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் 3 வகையான ஸ்திரீகளுக்கு, பாடுபட்டவர்களுக்கென்றே இது எழுதப்பட்டது போல இந்த ஏசாயா 54 அதிகாரம் இருக்க நாம் காண முடியும். நம்பர் 1, பிள்ளை பெறாத மலடியே. அப்ப விசேஷ விதமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் தவிக்கிற ஸ்திரீகளுக்கு முதல் பகுதி எழுதுகிறார். அடுத்து 2வது பகுதி, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போல, கைவிடப்பட்டவள் அல்ல, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். அதே போல வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள் வழியே கடந்து போன ஸ்திரீகளுக்கு அடுத்த பகுதி 3வது பாருங்கள், 11 வசனத்தில், சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று சொல்லி, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்குவேன். உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று 3வது வகையான ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த எல்லையில் நின்றிருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்கள் பேரில் கரிசனையாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்தும்படி பரிபூரணமாய் உங்கள் எல்லைகளை பாதுகாத்து தீமைக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டுமென அவர் கரிசனையாய் நின்று கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அது என்ன? நித்திய ஜீவனை நீ அடைவாய் என்று உன்னை அருமையாய் அழைத்து நடத்துகிறதான ஒரு வாழ்க்கை. இந்த சமாதான உடன்படிக்கை மாறாது, நிலை பெயராது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கப்படவும், இரத்தமெல்லாம் ஆராய் தன் சரீரத்தை விட்டு அவர் ஓட விட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் துடிதுடிக்க அவர் பாடுபட்ட அந்த நேரத்தை எல்லாம் அவர் பொறுமையாய் சகித்து மரித்து 3ஆம் நாள் கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியினாலும் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் கைவிடப்பட போவது இல்லை. நீங்கள் கைவிடப்பட போவது இல்லை. ஒருவேளை மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் மலை போல இருக்கிறவர்கள், அவர்கள் விலகினது போல நீங்கள் ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, யோசித்து பாருங்கள். நான் ஆண்டவருடைய கிருபையினால் சிறு பிராயத்திலிருந்தே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய ஓடி வருகிற பொழுதும், நாட்கள் செல்லும் பொழுது மலைகளைப் போல தேசத்தில் அழகாய் அஸ்திபாரமிட்டது போல வேரூன்றி நின்ற அருமையான தேவதாசர்கள், ஊழியக்காரர்கள்
அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதை காணும் பொழுது நான் சில நேரம் தியங்கி நின்றிருந்திருக்கிறேன். அடடா, இப்பேற்பட்ட ஊழியர்கள் கடந்து போய்விட்டார்களே என்று கலங்கி நான் நின்ற நேரத்தில் எல்லாம் இந்த வசனம் தான் என்னை தேற்றும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த ஆண்டவர் எனக்கே தைரியப்படுத்தும்படி எழுதி வைத்தார் போல இந்த வசனத்தை நினைத்துக் கொள்ளுவேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அஸ்திபாரம் போல நின்றிருந்த, உங்களுக்கு உறுதுணையாய் இருந்தாற் போல, ஆதரவாய் நின்றாற் போல இருந்தவர்கள் கடந்து போய் இருக்கிறார்களோ இந்த நாட்களிலே கலங்காதீர்கள். கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. தேவன் நம் முன்னே நாம் நிறுத்திக் கொள்ள, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரையே பார்த்து நாம் ஓடுவோம். அவருடைய பாதத்தையே நாம் பற்றிக் கொள்வோம். உம்மை பற்றி கொள்ளுகிறேன், உம்மை பாடி போற்றுவேன், உம்மை பணிந்து தொழுகிறேன். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே. சங்கீதம் 27:10 முதலாவது நான் நிறுத்த விரும்புகிறேன். தகப்பனும் தாயும் கைவிட்டார், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். சங்கீதம் 27:10. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்கள் தகப்பனை தாயை மலை போல் பர்வதம் போல் உங்களுக்கு அருகாமையிலே கொண்டிருந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். சில நேரங்கள் அவர்களை விட்டு தூரமே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். தகப்பனும் தாயும் கைவிடாவிட்டாலும் சற்று தூரமே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கலாம். பயப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களுடனே கூட இருக்கிறார். யாக்கோபு தன் தகப்பன் தாய்க்கு அருகாமையில் கூடாரவாசியாகவே இருந்தார். ஆனால் ஒன்று பாருங்கள், அவருடைய தகப்பன் அவரை கைவிடுகிற ஒரு நேரம் வந்தது. என்ன கைவிட்டார்? ஏசாவை வேட்டையாடி வா, உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். யாக்கோபுக்குரிய ஆசீர்வாதம் எங்கே? அதை குறித்து அப்புறம் பார்க்கலாம்னு நினைச்சாரோ என்னமோ. தகப்பனே கைவிட்டார் போல இருந்தது. பரவாயில்லை என்றாலும் ஒரு நேரம் வந்த பொழுது ஆண்டவர் தாய் தகப்பனுக்கு அருகாமையில் இருக்க முடியாதபடி பிரயாணப்பட்டு போக ஆண்டவர் அவரை நடத்தினார். தகப்பனும் தாயும் அவரை அழைத்து போய் மாமன் வீட்டிலே உனக்கு பெண் கொள் என்று அனுப்பி வைத்தார்கள். அந்த பிரயாணத்தை குறித்து வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. உபாகம் 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் எதுவும் அவருடைய இல்லை. கர்த்தர் ஒருவரே அவரை நடத்தினார். எப்படி நடத்தினார்? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளிலே சுமந்து செல்லுகிறது போல ஆண்டவர் பாருங்க அழகா யாக்கோபை அவருடைய மாமன் வீட்டுக்கு அழைத்து போனார். அவ்விதமே கொண்டு போனார். கூட்டை கலைத்து கொண்டு போனது போல இருந்தது. யாக்கோபு ஈசாக்குக்கு தூரமானார், யோசேப்பு யாக்கோபுக்கு தூரமானார். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஒருவேளை தகப்பனும் தாயும் கிட்ட இல்லாமல் இருக்கிறது போல இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்ச்சி பார்க்க உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் திருமணமாகி நீங்கள் உங்களுடைய கணவர் வீட்டிற்கு போனதை அவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்க, ஆண்டவர் உங்களை அருமையாய் நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டையில் கொண்டு போய் விடுகிறவர் அழகாய் காத்து நடத்துவார்.
உங்களை கைவிட மாட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை கைவிட மாட்டார். ஒரு ஜெபம் செய்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவரே, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொன்ன ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே, தேவரின் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரன் பேரில், சகோதரின் பேரில், சிறு பிள்ளைகள், வாலிபர், வயதில் மூத்தவர்கள், முதியவர்கள், ஒவ்வொருவர் பேரிலும் உடைய வல்லமை பொழுது இறங்கட்டும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமானோர் என்னுடைய தாய் தகப்பன் என்னை மறந்தார்கள், கைவிட்டார்கள் என்று அழுது கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் இவர்களுடைய சூழ்நிலை மிகவும் மோசமானதாக இருக்கிறது என்று சொல்லி, ஐயோ என்னுடைய வருமானம் முழுவதும் அற்று போயிற்று, என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, நான் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கதறி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களை கர்த்தாவை நீர் இப்பொழுது பிடித்துக் கொள்வீராக, கை தூக்கி விடுவீராக. ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கை கொடுத்தார், உதவினார் என்று எழுதியிருக்கிறபடி நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கரம் கொடுத்து உதவி செய்வீராக. கர்த்தாவே, இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எந்தெந்த எல்லையில் திக்கற்றவர்களைப் போல ஆண்டவரே அனாதைகளாக தங்களை அவர்கள் எண்ணுகிறார்களோ அந்த எல்லையில் நீர் இறங்கும். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நீர் அவர்கள் பேரில் நினைவாயிருக்கிறதை சொல்லி அருகாமையிலே நீர் தோன்றுவீராக. ஒவ்வொருவருக்கு அருகாமையிலே நீர் காணப்படுவீராக. ஆண்டவரே, ஒருவேளை காணப்படாவிட்டால் கூட அவர்கள் ஆண்டவர் என் அருகில் இருக்கிறதை உணர்கிறேன் என்று உணரட்டும். காற்றை மனுஷன் காணாவிட்டால் அது வீசுகிறதை உணர முடிகிறதே, அதே போல கர்த்தாவே, உம்மை பார்க்க முடியாதபடி ஒரு சிலர் தேங்கி நின்றால் கூட அருகில் அவர் இருப்பதை உணரட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே 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 கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். மலைகள் விலகினது போல நான் தன்னந்தனியனாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்நாளையெல்லாம் இன்று முதல் தொடரட்டும். மனரம்யமாய் உடைய பிள்ளைகள் வாழட்டும். ஆண்டவரே, எங்கெல்லாம் கிலேசப்பட்டார்களோ, எங்கெல்லாம் வேதனைப்பட்டார்களோ, எங்கெல்லாம் பாடுகளை அனுபவித்தார்களோ அந்த இடத்திலே உடைய பிள்ளைகளை தலையை நீர் நிமிர்ந்து நிற்கும்படி செய்வீராக, தலையை உயர்த்துவீராக. ஹல்லேலூயா. எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறதே, அப்படியே நீர் மாறும். பிள்ளையுடைய தலை நிமிர்ந்து நிற்க பண்ணி லேவியராம் 26:13 சொல்லுகிறது, எங்களை நீர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையில் சிக்குண்டவர்களாக மனுஷர் முன்பதாக தலை காட்ட முடியவில்லை என்று வீட்டிலே பதுங்கி கிடக்கிறார்கள். இந்த நாளிலே அவர்களை கை தூக்கி அழகாய் நடத்துவீராக, அருமையாய் நடத்துவீராக. யாக்கோபனுடைய முகம் இனி செத்து போவது இல்லை என்று எழுதியிருக்கிறது போல இந்த அன்பு யாக்கோபுகளை பாரும் ஆண்டவரே. முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்து அன்பு சகோதரனை, அன்பு சகோதரி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் கரம் பிடித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். மலைகள் விலகினார், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தான், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன் நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுற கர்த்தர் சொல்லுகிறார். God bless you. God bless you.